சஹாரா பாலைவனம் இந்த உலகத்துடைய பிரம்மாண்டமான பாலைவனங்கள்ல ஒண்ணு. இந்தியாவை போல 2.25 மடங்கு பெருசு. பல ஆப்பிரிக்க நாடுகளை அந்த சஹாரா பாலைவனம் இணைக்குது. அவ்வளவு பிரம்மாண்டமானது. அப்பேற்பட்ட அந்த சஹாரா பாலைவனத்துல 2700 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு சுவர் அமைச்சிருக்காங்க. அந்த சுவரோட ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு யாரும் போயிடக்கூடாது அப்படின்றதுனால 70 லட்சம் கன்னி வெடிகளை அதுல புதைச்சு வச்சிருக்காங்க. ஒரு பாலைவனத்தில் எதுக்காக ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு சுவர் கட்டணும், அதில் கொண்டு போய் எதுக்கு கன்னி வெடிகளை புதைச்சி வைக்கணும் அப்படின்னு பார்த்தா, அந்த பாலைவனத்துக்கு பின்னாடி, இட் மீன்ஸ் அந்த சுவருக்கு பின்னாடி ஒரு ரகசியமான பொருள் மறைஞ்சிருக்கு. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து நடத்துகிற ஜியோ பாலிட்டிக்ஸ் அதற்கு பின்னாடி இருக்குது. அது எல்லாத்தையும் தாண்டி அந்த சுவருக்கு பின்னாடி இந்த உலகத்துடைய கடைசி காலனி நாடு இருக்குது. கேட்க கேட்க திகைப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கக்கூடிய அந்த சஹாரா பாலைவனத்தின் 2700 கிலோமீட்டர் நீளமுடைய மரண சுவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் வரலாறு எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தொகுத்து பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் பாரதி தம்பி. நீங்கள் ஆப்பிரிக்க மேப் எடுத்து அதனுடைய வடமேற்கு மூலையில் பார்த்தீங்கன்னா மொராக்கோ அப்படின்னு ஒரு நாடு இருக்கும். சமீபத்தில் கூட அந்த நாடு அடிக்கடி செய்திகளில் இடம் பிடிச்சது. மொராக்கோவிலிருந்து ஆயிரக்கணக்கான பேர் ஓவர் நைட்டில் ஸ்பெயினுக்கு சொந்தமான சியூட்டா அப்படின்ற நிலப்பரப்புக்கு வந்து சேர்ந்தாங்க. அதை ஒட்டி இந்த நாடு அடிக்கடி செய்திகளில் இடம் பிடிச்சது. அந்த மொராக்கோவுக்கு மேற்கு பக்கமாக இருக்கக்கூடிய ஏரியா தான் வெஸ்டர்ன் சஹாரா, மேற்கு சஹாரா அப்படின்ற ஒரு நாடு. அதிகம் அந்த நாட்டை பற்றி கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், பட் அப்படி ஒரு ஏரியா அங்கே இருக்குது. அந்த மேற்கு சஹாராவுக்கும் இந்த மொராக்கோ நாட்டுக்கு இடையில தான் இந்த 2700 கிலோமீட்டர் சுவர் அமைக்கப்பட்டிருக்கு. எதுக்காக இந்த சுவர் அங்கே அமைச்சாங்க அப்படின்னா, அதற்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு. இப்போ இந்த வெஸ்டர்ன் சஹாரா அப்படின்ற நாடு அட்லாண்டிக் பெருங்கடலை ஒட்டி அமைஞ்சிருக்கு. அதற்கு கிழக்கு பக்கமாக இருக்கிறது தான் இந்த மொராக்கோ அப்படின்ற நாடு. நமக்கு தெரியும், ஆப்பிரிக்க நாடுகளை ஐரோப்பிய நாடுகள் பல காலமாக அடிமை நாடுகளாக, காலனி நாடுகளாக பிடிச்சு வச்சுருந்தாங்க. 1800கள் வாக்கில் ரொம்ப ஹெவியாக இந்த காலனி நாடுகளாக அவங்க பல ஆப்பிரிக்க நாடுகளை பிடிச்சு வச்சுருந்தாங்க. அப்படி இந்த வெஸ்டர்ன் சஹாரா ஏரியாவை ஸ்பெயின் பிடிச்சு வச்சிருந்தது. 1884கள் வாக்கில் இந்த ஏரியா ஸ்பெயினுடைய காலனி நாடாக இருந்துச்சு. அதனால இதை ஸ்பானிஷ் சஹாரா அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அப்படி அவங்க பிடிச்சி வச்சுருந்தாங்க. அப்புறம் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் 1950களோட முன்பின் பகுதிகளில் உலகம் முழுக்க இந்த காலனி ஆதிக்க நாடுகளுக்கு ஒரு ப்ரெஷர் வந்துச்சு. 2ஆம் உலகப் போருக்கு பிறகே அந்த ப்ரெஷர் கிரியேட் ஆயிடுச்சு. இதற்கு பிறகும் நாடுகளையே காலனியாக பிடிச்சு வைக்கிறது அப்படின்றது சரியில்லை அப்படின்றது உலகம் முழுக்க கருத்தாக்கம் வந்து, அப்புறம் மக்கள் போராட்டங்கள் நடந்து இரண்டின் காரணமாகவும் இந்த காலனி நாடுகள் ஒவ்வொன்றா விடுதலை அடைய ஆரம்பிச்சது. அந்த அடிப்படையில் 1975வது வருஷத்தில் இந்த வெஸ்டர்ன் சஹாரா ஏரியாவுக்கும் விடுதலை கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஸ்பெயின் ஆளாகுது. அந்த காலகட்டத்தில் பிராங்கோ அப்படின்ற ஒரு கொடுங்கோல் மன்னர் ஸ்பெயின் ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு உள்ளூரில் இருக்க பிரச்சனை போதும், எதுக்கு அந்த பாலைவனத்தை கட்டி அழுதுகிட்டு பேசாமல் அதுக்கு சுதந்திரத்தை கொடுத்து விட்டுருவோம் அப்படின்ற முடிவுக்கு அவரும் வந்து அவங்க சுதந்திரம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் 1975 வாக்கில். ஸ்பெயின் இந்த பக்கம் கிளம்பி போனதுமே பக்கத்தில் இருக்கிற மொராக்கோ என்ன பண்ணுது, வெஸ்டர்ன் சஹாரா வந்து பிடிச்சிக்குது. ஸ்பெயினுக்கு முன்னாடி அந்த ஏரியா எங்களுக்கு சொந்தமானதாக தான் இருந்துச்சு, இவங்க நடுவில் வந்து கொஞ்ச காலம் காலனி ஆதிக்க நாடாக வச்சுருந்தாங்க, மற்றபடி அது எங்களுக்கு சொந்தமானது தான் அப்படின்னு மொராக்கோ வந்து வெஸ்டர்ன் சஹாரா மீது படையெடுத்து போகுது அப்படின்னா துப்பாக்கி, தரைப்படை, வான்படை, கப்பல் படை அப்படின்றது போல முப்படைகளை ஏவி விட்டு படையெடுத்தாங்க அப்படின்னு கிடையாது. ஒரே ஒரு துப்பாக்கி குண்டு கூட கிடையாது. மாறா மொராக்கோவை அப்போ ஆட்சி பண்ணிட்டு இருந்த மன்னர் என்ன பண்ணுறாரு, மொராக்கோ மக்கள் 3 லட்சம் பேரை கூப்பிட்டு அவங்க கையில் குரானையும் அந்த நாட்டு கொடியையும் கொடுத்து, நீங்கள்லாம் கிளம்புங்க, வெஸ்டர்ன் சஹாரா ஏரியாவோட போய் குடியேறுங்க, அந்த பாலைவனத்தில் போய் புதிய செட்டில்மெண்ட்டுகளை உருவாக்குங்க, இனிமேல் அதுதான் உங்களுடைய நிலப்பகுதி, இட் மீன்ஸ் அதுவும் நம்மளுடைய ஏரியா தான், அங்கே போய் குடியேறுங்க அப்படின்னு பல நூற்றுக்கணக்கான வாகனங்களில் இந்த மக்களை ஏற்றி கொண்டு போய் அந்த வெஸ்டர்ன் சஹாரா ஏரியாவில் குடி வைக்கிறார். இதை வந்து கிரீன் மார்ச் அப்படின்னு வரலாறு சொல்லுது. மிக பிரம்மாண்டமான பேரணி போல் அந்த வாகனங்கள் படையெடுத்து போய் அந்த பாலைவன பரப்பில் புதிய குடியிருப்புகளை ஏற்படுத்தினாங்க. இதெல்லாம் அந்த வெஸ்டர்ன் சஹாராவுடைய வடக்கு பகுதியில் நடக்குது. மெஜாரிட்டி ஏரியாவை இந்த அடிப்படையில் மொராக்கோ போய் பிடிக்குது. அதே நேரத்தில் இது நடந்துக்கிட்டு இருக்கிற பேரலல் டைமில் அந்த வெஸ்டர்ன் சஹாராவுடைய தெற்கு பகுதியில் மௌரிட்டானியா அப்படின்ற ஒரு நாடு இதனுடைய தெற்கு பக்கத்தில் இருக்குது. அவங்க தெற்கு பகுதி எல்லையை ஒட்டி இருக்கிற அந்த வெஸ்டர்ன் சஹாரா ஏரியாவை அவங்க கேப்சர் பண்ணுறாங்க. ஒரே நேரத்தில் ஒரு நாட்டுடைய தெற்கு பகுதியை ஒரு நாடு பிடிக்குது, வடக்கு பகுதியை இன்னொரு நாடு பிடிக்குது, மேக்ஸிமம் ஏரியாவை மொராக்கோ பிடிக்குது. சரி, இப்படி ஒரு நிலப்பரப்போட 2 பகுதியையும் ஆளுக்கு கொஞ்சமாக பிச்சுக்கிறத உள்ளூரில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்னா அதுதான் இல்லை, அவங்க ஏற்றுக்கல.
அந்த வெஸ்டர்ன் சகாராவில் இருக்கிற பழங்குடி மக்களோட பேர் சஹ்ராவி அப்படின்னு பேர். அவங்க சஹ்ராவி ரிப்பப்ளிக், சஹ்ராவி குடியரசு அப்படின்ற பேரில் ஒரு தனி நாடை ஏற்படுத்த விரும்பினாங்க. அதற்காக போலிசரியோ ஆயுத குழு அப்படின்னு ஒரு குழுவை ஏற்படுத்தினாங்க. இப்படி ஆக்கிரமிப்பாக வந்து 2 பகுதியையும் பிடிச்சுக்கிட்ட 2 நாட்டு இராணுவங்களுக்கு எதிராகவும் இந்த போலிசரியோ ஆயுத குழு கடுமையான போராட்டங்களை நடத்த ஆரம்பித்தாங்க. பல இடங்களில் தாக்குதல். இந்த போலிசரியோ ஆயுத குழுவை பொறுத்தவரையிலும் பாலைவன யுத்தம், டெசர்ட் வார்ஃபேரில் அவங்க ரொம்ப கைதேர்ந்தவங்க. திடீர்னு வருவாங்க, ஒரு ஜீப்பில் வருவாங்க, ஒரு இராணுவ கேம்பை அட்டாக் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஹிட் அண்ட் ரன் பாணியிலான இந்த கொரில்லா தாக்குதலை அவங்களால சமாளிக்க முடியல. அவங்க நிலகுலைஞ்சு போனாங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா 1979 அந்த மௌரிட்டானியா நாடு தென்பகுதியில் கொஞ்சம் இடத்த பிடிச்சு வச்சிருந்தது இல்லையா, அவங்க இந்த போலிசரியோ ஆயுத குழுவோட கொரில்லா பாணி அட்டாக்கை தாங்க முடியாமல் என்ன ஆள விடுகடா சாமின்னு சொல்லி பிடிச்சி வச்சிருந்த இடத்தையெல்லாம் விட்டுட்டு அவங்க எஸ்கேப் ஆகி ஓடுறாங்க. பட் அவங்க பிடிச்சி வச்சிருந்த அந்த நிலத்தையும் அதன் பிறகு அந்த மொராக்கோ இராணுவம் வந்து சேர்ந்து பிடிச்சிருது. இப்போ மொராக்கோ அப்படின்றது ட்ரெடிஷ்னலான இராணுவ செட்டப் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான நாடு. முப்படைகள் இருக்குது, அவங்களுக்கு ஆயுதம் சப்ளை பண்ணுறதுக்கு பல நாடுகள் இருக்குது. இந்த போலிசரியோ ஆயுத குழுவை பொறுத்தவரையிலும் அவங்க ஒரு போராட்ட குழு, அவங்களுக்கு மற்ற நாட்டுடைய சப்போர்ட்லாம் இருக்காது இல்லையா, அவங்க ஒரு சின்ன குழு. அதனால அந்த மௌரிட்டானியா விட்டுட்டு போன இடத்தையும் இந்த மொராக்கோ வந்து கேப்சர் பண்ணிடுச்சு. அதன் பிறகு மொராக்கோ இராணுவ கேம்புக்கும் இந்த போலிசரியோ ஆயுத குழுவுக்கும் இடைவிடாத போராட்டங்கள், ஆயுத வழி தாக்குதல்கள்லாம் ரொம்ப கடுமையாக பல ஆண்டுகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு பிறகு மொராக்கோ என்ன நினைக்குது அப்படின்னா, இவங்களை அவங்களால வின் பண்ணவே முடியல. ஏன்னா இந்த டெசர்ட் வார்ஃபேரில் இவங்களை அடிச்சிக்கவே முடியல, ரொம்ப கில்லிகளாக இருக்காங்க. அந்த பாலைவனத்தில் யுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு தனி பயிற்சி வேணும் இல்லையா, எப்படி கடலுக்குள்ளே போய் சண்டை போடணும் அப்படின்னா அதுக்கு நேவி இருக்குது, ட்ரைனிங் இருக்குது. அதுபோல் காடு மலைகளில் போய் சண்டை போடுறதுக்கு ஒரு ட்ரைனிங் இருக்குல்ல, அதுபோல் பாலைவனத்தில் சண்டை போடுறதுக்கு ஒரு தனி திறமை வேணும். அந்த திறமை இந்த போலிசரியோ ஆயுத குழுவுக்கு நேச்சுரலாகவே இருக்குது. அவங்கெல்லாம் அந்த சஹ்ராவியின மக்கள், பழங்குடி மக்கள் அப்படின்றதுனால அந்த பாலைவனத்தை பற்றின ஒவ்வொரு மணல் மேட்டை பற்றின அறிவு அப்படிங்கிறது அவங்களுக்கு இன்பில்டாகவே இருக்குது. அந்த ட்ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்குது அப்படின்றதுனால ரொம்ப நேச்சுரலாக அந்த யுத்தத்தை அவங்களால பண்ண முடியுது. மொராக்கோ இராணுவத்தை பொறுத்தவரையிலும் அப்படி ஒரு ஆப்போசிட்டாக இருந்து ஈக்குவலாக ஃபைட் பண்ணுற திறமை நேச்சுரலாகவே அவங்களுக்கு இல்லை. அதனால் ஒரு கட்டத்துக்கு பிறகு அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இந்த வகையில் இந்த போலிசரியோ ஆயுத குழுவோட தாக்குதலை நம்மளால் முறியடிக்க முடியாது, அதற்கு வேறொரு ஐடியா தான் பண்ணணும் அப்படின்னு அவங்க பண்ண ஐடியா தான் இந்த பாலைவன சுவர். சுவர் எழுப்புறது அப்படின்னா 2 ஏக்கர் 3 ஏக்கரா சுற்றி ஒரு வேலியை போட்டு மறைச்சிருவோம் அப்படி முடிவு பண்ணுறதுக்கு, இது ஒரு நாட்டுக்கு நடுவில் குறுக்கால சுவர் எழுப்பணும். பிரம்மாண்டமான சுவர், 2700 கிலோமீட்டர் சுவர், அதுவும் பாலைவனத்துக்கு குறுக்கால. எவ்வளவு கஷ்டம், ஆனால் அதை செய்யணும் அப்படின்னு அவங்க முடிவெடுத்தாங்க. 1980களில் மொராக்கோ நாடு இந்த பாலைவன சுவர் கட்டுற ப்ராஜெக்டை கையில் எடுக்குது. இவங்களுக்கு சப்போர்ட்டாக ஃப்ரான்ஸு, இஸ்ரேல் 2 நாடுகளும் அப்போவே வந்து எல்லா உதவிகளையும் பண்ணுறாங்க. இராணுவ உதவியிலிருந்து பொறியியல் உதவி வரைக்கும் எல்லா உதவிகளையும் பண்ணுறாங்க. அந்த சுவரை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சுவர் அப்படின்றதுமே செங்கல் சிமெண்ட் வச்சு கட்டுற ரெகுலரான சுவர் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். மாறா பாலைவன மணலை வந்து மேடு போல் பல மீட்டருக்கு குவிச்சு அதோட கல்லையும் சேர்த்து குவிச்சு அந்த வகையில் கட்டப்படுற சுவர் இது. தி பெர்ம், BERM, பேர்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மணலும் கல்லும் சேர்ந்து குவிச்சு கட்டப்படுற சுவர். பட் ரொம்ப பிரம்மாண்டமானது, அதை தாண்டி இந்த பக்கம் வர்றது கஷ்டம். அப்படி ஒரு சுவரை இவங்க கட்ட ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல போலிசரியோ ஆயுத குழு எந்த இடத்துல அதிகமாக தாக்குதல் நடத்துகிறாங்களோ அந்த இடத்துல அந்த சுவர் அமைக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி அடுத்த 8 வருஷத்துக்கு 2700 கிலோமீட்டருக்கு அந்த சுவரை கட்டி முடிச்சிடுறாங்க. சரி, சுவரெல்லாம் கட்டியாச்சு, அதற்கு பிறகு பேசாமல் இருந்தாங்களா, தொல்லை முடிஞ்சிருச்சு அப்படின்னு இருந்தாங்களா அப்படின்னா இல்லை. அந்த வெஸ்டர்ன் சகாராவுடைய 80% நிலப்பரப்பு மொராக்கோ வசம் போயிடுச்சு. அதுவும் எந்த ஏரியானா அந்த அட்லாண்டிக் பெருங்கடலை ஒட்டி இருக்கிற வளமான கடற்கரை பரப்பை உள்ளடக்கின அந்த பகுதி வந்து அவங்களுக்கு போயிடுச்சு. மீதி உள்ள 20% மட்டும்தான் வெஸ்டர்ன் சகாராவுடைய அந்த சஹ்ராவியின மக்கள்கிட்ட மிஞ்சி இருக்குது. அதுவும் லேண்ட்லாக்டு ஏரியா, அவங்களுக்கு வந்து கடற்கரை பரப்பு அந்த 20%ல இல்லை. எல்லா கடற்கரை பரப்பையும் மொராக்கோ கைப்பற்றிருச்சு. இவங்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் சுட்டரிக்கக்கூடிய பாலைவனம், ஒன்றுத்துக்கு உதவாத நிலம், அது மட்டும்தான் அந்த சஹ்ராவியின மக்கள்கிட்ட மிஞ்சுது. மீதி மேக்ஸிமம் இடத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க. சரி, மேக்ஸிமம் நிலத்தை பிடுங்கியாச்சு, 2700 கிலோமீட்டருக்கு சுவரெல்லாம் கட்டியாச்சு, அத்தோட விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சாங்களா அப்படின்னா அதுதான் கிடையாது. மாறா அந்த சுவரை தாண்டி வந்தும் அவங்க தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சுவரை ஒட்டிய பகுதிகளில் கன்னி வெடிகளை புதைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த சுவர் கட்ட ஆரம்பித்த ஒரு சில ஆண்டுகள்லேயே தொடர்ந்து இவங்க அப்பப்போ தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க இல்லையா. சுவர் கட்டும் போதே மறுபடியும் சஹ்ராவியின மக்கள் அந்த போலிசரியோ ஆயுத குழுவை பயன்படுத்தி தாக்குதல் நடத்துறாங்க இல்லையா. அதனால என்னதான் சுவர் கட்டினாலும் இவங்க தொடர்ந்து தாக்குதல் நடத்துவாங்க அப்படின்ற உண்மையை வெரி பிகினிங்லேயே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால
சுவர் கட்ட கட்ட பேரலா பக்கத்திலேயே இந்த கன்னி வெடிகளை புதைக்கிற ப்ராசஸ் ஆரம்பத்திலேயே அவங்க பண்ணிட்டாங்க. அதுவும் எப்படின்னா சுவருக்கு பக்கத்துலையும் புதைக்கிறது, அப்புறம் சுவருடைய 5 கிலோமீட்டர் இந்த பக்கம் 5 கிலோமீட்டர் அந்த பக்கம் அப்படி ஃபுல்லாக பதிச்சுக்கிட்டே போகிறது. கிட்டத்தட்ட 2700 கிலோமீட்டர் தூரத்துக்குமே அந்த கன்னி வெடிகளை புதைச்சிருக்காங்க. மொத்தம் 70 லட்சம் கன்னி வெடிகளை அதில் புதைச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக அந்த வேலையை பண்ணியிருக்காங்க. சரி, கன்னி வெடிகளையும் புதைச்சாச்சு, சுவரை கட்டியாச்சு, கன்னி வெடிகளை புதைச்சாச்சு. அதன் பிறகு இந்த போராளி குழுக்களோட தாக்குதல் நின்று போச்சா அப்படின்னா நின்று போச்சு. உண்மையிலேயே அதை தாண்டி அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. மெஜாரிட்டி அவங்க கைப்பற்றிட்டாங்க. இந்த கன்னி வெடிகளை புதைச்சதுனால ஆயுத குழுக்களோட தாக்குதல் வேணா நின்று போயிருக்கலாம், அவங்களால முடியாமல் இருக்கலாம். பட் வேற வகையான புதிய பிரச்சனைகள் முளைக்க ஆரம்பிச்சது. என்னன்னா, இந்த பாலைவனத்தில் இருக்கக்கூடிய மணல் மேடுகள், நம்ம வீடியோவில் ஃபோட்டோவில எல்லாம் பார்க்கும்போது பாலைவனத்தில் அங்கங்கே மணல் திட்டுகள் தெரியுது இல்லையா? அது பார்க்கும்போது ஸ்டேபிளாக இருக்கிறது போல இருக்கும். பட் காத்தடிக்கும் போது அந்த மணல் மேடுகள் இடம் மாறக்கூடியது. ஒரு ஹெவியான காற்றுல மணல் மேடுகள் அப்படி அப்படியே ஷிஃப்ட் ஆகி அந்த காற்றை இழுத்துட்டு போய் ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆக்கி விட்டுரும். இவங்க இப்படி கன்னி வெடிகளை புதைச்சிட்டு வந்துட்டாங்க. காலப்போக்கில் காற்று அடிக்கும் போது அந்த மணல் மேடு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி போகும்போது அது கன்னி வெடியும் சேர்த்து எழுத்துட்டு போகுது. அதுக்கு பிறகு என்ன ஆகுது, அந்த சஹராவி நாடோடியின மக்கள் ஒட்டகமைக்கு வரும்போதோ வேறு வேலைக்கு வரும்போதோ அந்த கன்னி வெடிகளில் தெரியாமல் கால் வச்சு ஏராளமான விபத்துகள், நூற்றுக்கணக்கான விபத்துகள் 40-50 ஆண்டுகளில் அங்கே நடந்திருக்கு. இது ஒன்று. அப்புறம் அதே போல் மழை பெய்யும் போது இந்த கன்னி வெடிகள் அப்படியே போக்கில் அடிச்சுட்டு போய் எங்கேயாவது ஊருக்குள்ளே கொண்டு போய் இந்த கன்னி வெடியை விட்டுருது. அதில் காலை வைக்க போக அது பல விபத்துகளை ஏற்படுத்தியிருக்கு. அதே போல் இந்த 2200 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் அந்த சுவர் அமைச்சாங்க இல்லையா, அது பல கிராமங்களை கடந்து தான் போகுது. என்னதான் அது பாலைவனமாக இருந்தாலும் அதுக்குள்ள ஏராளமான பழங்குடி கிராமங்கள் அங்கே இருந்துச்சு. அந்த கிராமங்களை நடுவில் கட் பண்ணிட்டு தான் இந்த சுவர் அமைக்கப்பட்டிருக்கு. கிராமத்தோட ஒரு பகுதி இந்த பக்கம் போயிடும், மறுபகுதி இந்த பக்கம் போயிடும். சொந்தக்காரங்கள்லாம் 2 பகுதியாக பிரிக்கப்பட்டுருவாங்க. ஸ்கூல் இந்த பக்கம் போயிடும், சுடுகாடு இந்த பக்கம் போயிடும். காலங்காலமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஊர் 2 தான் டிவைட் ஆகிடும். அதற்கு பிறகு அவங்க பார்க்கவே முடியாது. நடுவில் மிகப்பெரிய மணல் சுவர் இருக்குது. அது மட்டும் இல்லை, சுவர் அமைச்சிட்டு அவங்க சுற்றி சும்மா விட்டுட்டு போயிடல, கன்னி வெடிகளை வச்சுட்டா போதும் அப்படின்றது போல் ஒதுங்கி கூட இல்லை. மாறா 5 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல இராணுவ கேம்ப் அமைச்சிருக்காங்க. மொத்தம் 1,60,000 இராணுவ வீரர்கள் இந்த 2700 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கும் வேலை பார்க்குறாங்க. உலகத்திலேயே அதிகமான கன்னி வெடிகள் புதைக்கப்பட்ட இடம் அப்படின்னா அது இதுதான். அந்த சுவர் அமைக்க ஆன செலவை காட்டிலும், கன்னி வெடிகள் புதைக்க ஆன செலவை காட்டிலும், இத்தனை வருஷமாக அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு மொராக்கோ அவ்வளவு செலவு பண்ணுது. அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். அப்படி ஒரு பிரம்மாண்டமான செட்டப் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அந்த மக்கள் 2 தான் டிவைட் ஆகிட்டாங்க. எந்த வகையிலையும் அவங்களால பார்த்துக்க முடியாது, கொள்ள முடியாது அப்படின்றது போல் கடுமையான சிக்கல்கள் இப்போ வரைக்குமே அந்த சிக்கல்களை அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிமிஷம் வரைக்குமே 2700 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் சுவர் அங்கே இருக்குது. அந்த 70 லட்சம் கன்னி வெடிகளும் அங்கே தான் இருக்குது. இந்த இடத்துல நமக்கு ஒரு டவுட் வருது, எதுக்காக இந்த பாலைவனத்துக்கு அந்த நாடு இவ்வளவு அடிச்சுக்கணும்? இப்போது அந்த இடத்துல ஒரு கச்சா எண்ணெய் வயல் இருக்குது. அங்கே ஈரான், ஈராக் போல், சவுதி அரேபியா போல் ஏராளமான கச்சா எண்ணெய் கிடைக்குது. அப்படின்னா இந்த அளவுக்கு மொராக்கோ ஃபைட் பண்ணி 30-40 வருஷமாக அதுக்காக இறங்கி ஆக்கிரமிப்பு செஞ்சு இப்படியெல்லாம் பண்ணுறதுல ஒரு லாஜிக் இருக்குது, புரிஞ்சுக்க முடியுது. மாறா இந்த வெஸ்டர்ன் சகாராவில் இருக்கிறது முழுக்க முழுக்க பாலைவன பிரதேசம். அதற்காக எதுக்கு மொராக்கோ இந்த அளவுக்கு இறங்கி ஃபைட் பண்ணணும் அப்படின்னா, அங்கே இருக்கிறது அந்த கச்சா எண்ணெய் விடவும் மதிப்புமிக்க ஒரு பொருள். அந்த பொருளோட பேர் பாஸ்பேட். இன்னைக்கு உலகம் முழுக்க ஒவ்வொரு நாட்டிலையும் விவசாயம் நடக்குதுன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் உரம் தேவை. அந்த உரத்தை தயாரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அடிப்படையான பொருள் பாஸ்பேட். விவசாயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், பாஸ்பேட் இல்லாமல் இன்னைக்கு எந்த விவசாயம் நடக்காது. அதனுடைய மிக்சிங்கில் பலவிதமான உரங்கள் தயாரிக்கப்பட்டு நம்ம ஊர் வரைக்கும் பயன்படுத்தப்படுது. உலகத்தோட எல்லா நாடுகள்லையும் இது பயன்படுத்தப்படுது. இப்போது கச்சா எண்ணெயாச்சும் பல நாடுகளில் கிடைக்குது. ஈரான், ஈராக், சவுதி அரேபியா, கத்தார், குவைத்து, பல வளைகுடா நாடுகளில் கிடைக்குது. ரஷ்யாவில் கிடைக்குது, அமெரிக்காவில் கிடைக்குது, இந்தியாவில் கூட கிடைக்குது. ஆனால் இந்த பாஸ்பேட்டை பொறுத்தவரையிலும் உலகத்துடைய மொத்த பாஸ்பேட் ரிசோர்ஸில் 70% கிடைக்கக்கூடிய இடம்னா அது மொராக்கோவும் இந்த வெஸ்டர்ன் சஹாராவும் தான். ஸோ மொத்தத்தில் 70% தன்னுடைய கட்டுப்பாட்டில் மொராக்கோ வச்சிருக்குது. அதனால தான் அந்த வெஸ்டர்ன் சஹாராவை எப்பாடுபட்டாவது விட்டு கொடுக்க மாட்டோம், எவன் என்ன சொன்னாலும் சரி நாங்கள் விடவே மாட்டோம் அப்படின்றதுல ரொம்ப தீவிரமாக இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். 2025 வருஷம் மட்டும் இந்த மொராக்கோ நாடு தன்னுடைய பாஸ்பேட் வளத்தை எடுத்து உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்ச வகையில் $11.4 பில்லியன் அளவுக்கு வருமானம் பார்த்துருக்கு. இப்படி முரட்டு வருமானம் இருக்கிறதுனால தான் மொராக்கோ இந்த வெஸ்டர்ன் சஹாராவை விட்டு கொடுக்காம சுற்றி அதை சுத்து போட்டு வச்சிருக்குது. இங்கே இருக்கக்கூடிய பாஸ்பேட் சுரங்கங்கள்லேருந்து வெட்டி எடுக்கப்படுற பாஸ்பேட்டை இந்த மொராக்கோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுது தெரியுமா? இதெல்லாம் பாலைவனத்தில் தானே இருக்குது. ரோடு அமைச்சு வெளியில் எடுத்துகிட்டு வர்றது அப்படின்றது ப்ராக்டிக்கலாக பல சிரமங்களை கொண்டது. அதனால் பாலைவனத்துக்குள்ள 100 கிலோமீட்டர் நீளத்துக்கு கன்வேயர் பெல்ட் அமைச்சிருக்காங்க.
வெறும் கன்வேயர் பெல்ட் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் சேட்டலைட் மேப்ல இருந்து பார்த்தா கூட அந்த கன்வேயர் பெல்ட் தெரியும். 100 கிலோமீட்டருக்கு பாலைவனத்திலேயே அந்த கன்வேயர் பெல்ட் போகுது. அந்த பாஸ்பேட்டை வெட்டி எடுத்து கன்வேயர் பெல்ட் மூலமாக அனுப்புகிறாங்க. அது அங்கேருந்து ட்ராவல் பண்ணி போய் அட்லாண்டிக் பெருங்கடலில் நிற்கிற கப்பலில் போய் ஸ்ட்ரைட்டாக அது கொட்டிடுறாங்க அந்த பாஸ்பேட்டை. அந்த கப்பல் ஏற்றிக்கிட்டு வேற வேறு நாடுகளுக்கு போயிடுது. இந்தியாவுக்கு கூட அந்த வகையில் தான் வந்து சேருது. ஸோ இந்த பாஸ்பேட்டை வச்சு மொராக்கோ அடையக்கூடிய லாபம் அப்படிங்கிறது மிக பிரம்மாண்டமானது. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அதர் ரிசோர்ஸை காட்டிலும் இதுதான் அதனுடைய 90% ஜிடிபிக்கு, உள்நாட்டு வளர்ச்சிக்கு, பொருளாதாரத்துக்கு எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருக்குது. அதனால தான் அவங்க விட்டு கொடுக்க தயாராகவே இல்லை. சரி, வெஸ்டர்ன் சகாராவுடைய பூர்வீக மக்கள் என்னானாங்க, சகராவியின பழங்குடி மக்கள் என்னானாங்க, போராடின அந்த போலீசரிய ஆயுத குழு என்னாச்சு அப்படின்னா, இந்த வெஸ்டர்ன் சகாராவுக்கு ஆரம்பத்திலிருந்து எல்லா உதவிகளையும் செஞ்ச நாடுன்னா அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அல்ஜீரியா. இந்த அல்ஜீரியாவுக்கும் மொராக்கோவுக்கும் அடியோடு ஆகாது. அவங்களுக்கு ஒரு வரலாற்று பகை இருக்குது. பனிப்போர் காலகட்டத்தில் அல்ஜீரியாவுக்கு ரஷ்யா சப்போர்ட் பண்ணுச்சு, மொராக்கோவுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுச்சு. அப்படி ஒரு பழம்பகை அவங்களுக்கு இருக்குது. அப்போது இந்த மொராக்கோவுக்கு எதிராக வெஸ்டர்ன் சகாராவில் போலீசரிய ஆயுத குழு போராட ஆரம்பித்தப்போ எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற அடிப்படையில் போலீசரிய ஆயுத குழுவுக்கு ஆயுதங்கள் உள்பட எல்லா வகையான உதவிகளையும் செஞ்சு சப்போர்ட் பண்ணது அல்ஜீரியா தான். அதை வாங்கி தான் அவங்க ஃபைட் பண்ணாங்க. அந்த ஃபைட் அப்படியே ஒரு 10-15 வருஷம் போச்சு. இடைவிடாத போராட்டம், ரெண்டு தரப்புலையும் கடுமையான சேதங்கள். அந்த யுத்தம் ஒரு முடிவுக்கு வரல. இந்த நிலைமையில 1991 ஐநா சபையெல்லாம் தலையிட்டு பேசி ஒரு மாதிரி ஒரு யுத்த நிறுத்தத்தை கொண்டு வந்தாங்க. ஒரு சில ஆண்டுகள் தொடர்ந்து போச்சு. அப்புறம் மறுபடியும் தாக்குதல், மறுபடியும் யுத்த நிறுத்தம், இப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஒரு நிரந்தரமான தீர்வு அப்படின்றது வரவே இல்லை. இந்த நிலைமையில நம்முடைய டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற பிறகு இஸ்ரேலுக்கு நண்பர்கள் பிடிச்சு விடுற வேலையை ரொம்ப தீவிரமாக பார்த்தாரு. முக்கியமாக மத்திய கிழக்கு நாடுகளில் இஸ்ரேலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சு விடுற வேலையை ஒரு ப்ராஜெக்ட் போலவே எடுத்து ட்ரம்ப் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்காரு. அந்த அடிப்படையில் இந்த மொராக்கோவை கூப்பிட்டு, மொராக்கோன்ற நாடு அப்போலிருந்து அமெரிக்க சப்போர்ட் நாடு தான், இஸ்ரேல் சப்போர்ட் நாடு தான். இப்போ மொராக்கோவை கூப்பிட்டு, வெஸ்டர்ன் சகாரா தானே உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, நான் வெஸ்டர்ன் சகாரா உனக்கு சொந்தமானது அப்படின்னு நான் அறிவிச்சிடுறேன், அதை நான் பார்த்துக்கிறேன். அதற்கு பதிலீடா நீ வந்து இஸ்ரேலை நட்பு நாடாக ஏற்றுக்க, அது ஒரு தனி நாடாக அங்கீகரி, அதனுடைய நட்பு வளையத்துக்குள்ள நீயும் வந்துரு. அந்த ஆப்ரஹாம் அக்கார்ட் அப்படின்னு அமெரிக்கா ஒன்று உருவாக்கி வச்சிருக்கு. அந்த ஆப்ரஹாம் அக்கார்டில் நீ சைன் பண்ணு அப்படின்னு மொராக்கோவை அன்பாகவும் மிரட்டியும் அதில் கையெழுத்து போட வச்சாரு ட்ரம்ப். மொராக்கோ ஏற்றுக்கிட்டாங்க. பதிலுக்கு அமெரிக்கா வெஸ்டர்ன் சகாரா இனிமேல் மொராக்கோவுக்கு சொந்தன்றது போல சொன்னாங்க. பட் பெரும்பான்மை நாடுகள் அதை ஏற்றுக்கல. அதனுடைய விளைவு என்ன? இப்போ வரைக்கும் போலீசுரிய ஆயுத குழு அங்கே போராடிட்டு இருக்கு. ஐநா சபை தன்னாட்சி இல்லாத நிலப்பரப்பு, நான் செல்ஃப் கவர்னிங் டெரிட்டரிஸ் அப்படின்னு சில இடங்களை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த வெஸ்டர்ன் சகாரா ஏரியாவும் ஒன்று. அதனால தான் சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் இது உலகத்துடைய கடைசி காலனி நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. 1975க்கு பிறகு மொராக்கோ ராணுவத்தோட தாக்குதல் தாங்காம அகதிகளாக போன சுமார் 1.5 லட்சம் மக்கள் 50 வருஷத்துக்கு மேலே அல்ஜீரியாவில் இருக்கக்கூடிய அகதி முகாமில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. தங்களுடைய சொந்த நாட்டுக்குள்ள ஒரு நாதியற்ற சமூகமாக 2200 கிலோமீட்டர் நீளமுள்ள பாலைவன சுவற்றுக்கு அந்த பக்கத்தில் இருந்தபடி தங்களோட சொந்த நாட்டோட பாஸ்பேட் வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதை அவங்க கண்ணீரோட பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக பாலைவனத்தில் பிரம்மாண்டமான சுவர் அப்படின்னு எங்கேயோ படித்து அதில் ஆர்வமாகி இதை பற்றி ஒரு வீடியோ பண்ணலாமே அப்படின்னு மேற்கொண்டு படித்தா அது 70 லட்சம் கன்னி வெடி, ஒரு நாட்டில் 3/4 ஆக்கிரமித்து பிடிச்சி வச்சிருக்கிறது, ஆயுத குழுக்களோட விடுதலை போராட்டம், பல லட்சம் அகதிகள், எத்தனையோ பில்லியன் மதிப்புள்ள பாஸ்பேட் அப்படின்னு எங்கெங்கேயோ அழைச்சிட்டு போகுது. இந்த உலகத்தோட பல பகுதிகளில் நாம் அதிகம் பேசாத, நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய பல வரலாறுகள் மறைஞ்சு கிடக்கு, பல புவியியல் மர்மங்களை நாம் இன்னும் தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு தான் இதை படிக்கும்போது எனக்கு தோணுச்சு. நம்முடைய பிடி ரிப்போர்ட் சேனலில் இப்படி அதிகம் பேசப்படாத வரலாற்று தகவல்களை வீடியோக்களாக தொடர்ந்து வெளியிட்டு இருக்கோம். இதுவும் அப்படிப்பட்ட ஒன்று தான் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.